பேசினாருங்க ஐயா, உங்களுக்கு எல்லாம் நல்லது நான் செஞ்சு தரேன், உங்கள் பிள்ளைய எப்படி சித்திரது பண்ணாங்களோ அந்த மாதிரி நான் பண்ணி கேட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க ஐயா. இந்த மாதிரி அதெல்லாம் சொன்னார். என்ன உங்களுக்கு என்ன வீடு இருக்குதா என்ன இருக்குதுன்னு கேட்டாருங்க ஐயா. எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க ஐயா, செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அழுவ வேண்டாங்க, நீங்கள் நான் இருக்கிறேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் கோவை சிறுமியோட பாட்டிக்கு ஃபோன் பண்ணி அஷூரன்ஸாக பேசியிருக்காரு. அந்த சிறுமியை அனுபவித்த சித்திரவதையை விட அதிகமான தண்டனை அந்த குற்றவாளிக்கு கிடைக்கும்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. இதை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். எந்த மாதிரி தண்டனையாக இருக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் அது கடுமையான தண்டனையாக இருக்கணும். மக்களுக்கு அதை பார்க்குறவங்க மனசில் ஒரு பயம் வரணும். நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற யாருக்குமே அது ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு தண்டனையாக கொடுங்க. அதுதான் எங்களோட ரிக்வஸ்ட்டு. தமிழக முதல்வர் என்ன பண்ணாருன்னு கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பதிலடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.